இது என்ன சாமி? இது என்ன மர்மம்? என்ன ரகசியம்? கால் ரேகைங்கிறது என்ன சாமி? இல்ல, இந்த உலகத்துல எல்லாமே ரகசியம் தான். சரி, ரகசியத்தை வெளியில கொண்டுட்டு வர்றதுதான் கால் ரேகைங்கிறது. உங்களுடைய உடல் கூறுல இருந்து எடுக்கக்கூடியத கால் ரேகை. சரி. உங்க உடம்புல தயவு செய்து உங்க பிரச்சனையை என்கிட்ட சொல்லாதீங்கிறத நான் சொல்றேன். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் சொல்லணும்? ஒரு குருவாக, ஒரு ஜோதிடராக, ஒரு ஆன்மீக சித்தனாக உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு பினான்சியல் பிரச்சனையா, அல்லது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா, அல்லது கல்யாணம் நடக்கலையா, எதுக்காக உடல் ரோகத்துல பிரச்சனையா, உடல் வியாதியா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உச்சம் முக்கியமா, நீச்சம் முக்கியமா? உச்சம் தான் முக்கியம். எல்லாருமே உச்சத்தை நோக்கி தானே பயணம் செஞ்சுட்டு. நிச்சயமா அந்த பயணம் இந்த ரேகை பொறுத்த வரைக்கும் நான் பல தொழில் பண்ணிட்டு இதுக்குள்ள வரல. அதை ஃபர்ஸ்ட் தெரியப்படுத்துறேன். என் ஆரம்பமே, என்னுடைய லைஃப் டிராவலே ஆன்மீகம் தான். 9 நவகிரகங்கள் ஸ்ட்ராங்கா இருந்தா நீங்க எதை பண்ணா ஜெயிச்சிருவீங்க, எதை பண்ணா ஜெயிச்சிருவீங்க. கிரக பலம் போயிடுச்சுன்னா பண்ணாத தவறுகளுக்கு நான் ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கா தான் வந்தேன் உங்ககிட்ட. ஏன்னா ஒருத்தர் கால் ரேகை நல்லா சொல்ற அப்படிங்கிற அளவுல தான் வந்தேன். அதுக்கப்புறம் தான் விஜயகாந்த் சார்லாம் அவங்க கிட்ட அந்த நேரத்துல 2004 நீ அரசியல்ல கால் மேல்னு சொல்லியிருக்க, நீ அடுத்தது நீ எம்எல்ஏ ஆகுவின்னு சொல்லியிருக்க, சேலஞ்ச் பண்ணிருக்க. யாருக்கு சொன்னா அவங்க பார்த்தாங்கன்னா அதை புரியும். எல்லாருக்கும் வணக்கம். நான் அபிஷேக் பேசுறேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog பத்தி நம்ம பேச போறோம். சொன்னதும் இங்க வருது நம்ம பைரவர் ஒருத்தர் வராரு. இதுதான் கடவுளோட சக்தி, இதுதான் இயல்புன்னு சொல்லலாம். இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் எங்க இருந்தாருன்னு தெரியல. ஆனா கரெக்டா பாருங்க, கடவுளோட அமைப்பு எப்படி அமையுதுங்கிறது. கால பைரவர் கோவில்ல நம்ம இருக்கோம். ஈரோடு பக்கத்துல இருக்கிற கால பைரவர் கோவில்ல நம்ம வந்திருக்கோம். இது ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவாய நமஹா அப்படின்னு மூலமந்திரம் சொல்றாங்க. இந்த பீட்டம் யாருது, எப்படி இந்த பீட்டம் அமைஞ்சது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அந்த கதை என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, எனக்கு ஒரு நண்பர் மூலமா ஒருத்தரை நான் அறிமுகமாறேன். அவர் என்கிட்ட பேசும்போது சொல்றாரு, ஒரு சுவாமிஜி இங்க வந்திருக்காரு, நீங்க பார்க்கணும், நீங்க தான் சுவாமிஜி எல்லாம் பார்ப்பீங்களே, நீங்க பாருங்க அப்படின்றாரு. நான் ஒரு நண்பரா ஒருத்தரை சந்திக்கிறேன். அந்த நண்பர் அப்போ அவர் இருந்தது பேர் விஜய் அப்படிங்கிற ஒரு நண்பர். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு மனிதர், ஒரு நண்பர். அந்த மாதிரி உங்களோட தொடர்பு ஆரம்பிக்குது கிட்டத்தட்ட ஒரு 23 இயர்ஸ் முன்னாடி. அதுக்கு பிறகு நான் அவரை பார்க்கறது ஒரு 23 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் பார்க்கிறேன் அவரை. அதுக்குள்ள நடந்த சம்பவங்கள், அவரோட வளர்ச்சி எல்லாம் பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நேரத்துல, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில சனாதனத்தை பத்தி பேசணும், இல்ல கடவுளை பத்தி பேசணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஆனா இவர் அதுக்கும் மீறி, அதுக்கும் மாறுபட்டு ஒரு விஷயத்த செஞ்சிருக்காரு. ஒரு அற்புதமான ஒரு கோவிலை கட்டியிருக்காரு. ஒரு கோவில் ஸ்தாபனம் பண்ணுங்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்போ இவர் ஸ்ரீ ஸ்ரீ ஆதி சித்தன் விஜய் சுவாமிஜி அப்படிங்கிற பேருக்கு என்னோட நண்பர் விஜய் மாறியிருக்காருங்கிறத நினைக்கும் போது, நான் கடவுள் தத்துவம்னு ஒண்ணு பேசுவோம்ல, அதுதான் இது. எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்காங்க. அந்த ரியலைசேஷன் எப்போ நடக்குமோ அப்போதான் நடக்கும். என்னோட நண்பர், எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு சுவாமி, அவரோட நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். இந்த vlog ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்ன அபிஷேக் சார், நீங்க பொதுவா நடந்து பேசுவீங்க, கோவில் எல்லாம் பார்ப்பீங்க, பேசுவீங்க, இது என்ன சோஃபா போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா நம்ம பேச போற விஷயம் ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம். எனக்கு எதுவுமே தெரியாத விஷயம். நானும் உங்களை மாதிரி எதுவுமே தெரியாம சாமி கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கணும்னு ஆசைப்படுற விஷயம். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜாதகம் கேள்விப்பட்டிருக்கோம், ஜோசியம் கேள்விப்பட்டிருக்கோம், நியூமராலஜி கேள்விப்பட்டிருக்கோம், ஜெம்மாலஜி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா சுவாமியை நான் ஃபர்ஸ்ட் அறிமுகம் ஆகும்போது
அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, அவர் வந்து கால் ரேகை பார்ப்பார். இது என்னடா புதுசா இருக்கு கால் ரேகை அப்படின்னு சொன்னோடனே நான் ஃபர்ஸ்ட் அவரை பார்க்கும்போது சாமி கையை காமிச்சிட்டேன், காலை காமிங்கன்னாரு. அப்போ அதுல ஒரு சயின்ஸ் இருக்கு, அதுல ஒரு வித்தை இருக்கு, அதுல ஒரு வித்வத் இருக்கு. அதான் நம்ம ஸ்ரீ ஸ்ரீ ஆதி சித்தன் விஜய் சுவாமிஜி கிட்ட இருக்கு. அது என்ன அப்படிங்கிறதுனால அது என்ன, இது நிஜமா இல்ல இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கறத வந்து சாமிகிட்ட பேசியே நம்ம தெரிஞ்சுப்போம். சாமி, ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. பைரவா, வாழ்க்கை பசுமையாகட்டு வாழ்வி மகிழ்ச்சி பங்கட்டும். ஓம் ஸ்ரீ சொர்ணார்ஷ்ணம் பைரவா நமக. பைரவ ஆசீர்வாதம். பைரவா. என்ன சுவாமி, எல்லாரும் ஒவ்வொருத்தர் ஒரு விஷயம் பேசுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போது நான் ஒரு நண்பர் விஜயை பார்த்தேன். இப்போ உங்களோட இந்த வளர்ச்சியை பார்க்கும்போது சுவாமிஜி அப்படிங்கும்போது சர்ச்சைக்கான நிறைய சுவாமிஜிகள் இருக்காங்க. ஆனா நீங்க எந்த சர்ச்சைக்குள்ளேயும் வராம நீங்க பாட்டுக்கு அமைதியா இவ்வளவு ஒரு அமைப்பை செட் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இது வந்து எப்படி நடந்தது, ஏன் நடந்ததுங்கிறது நம்ம வேற ஒரு விளாக்ல பேசுவோம். நம்ம இப்ப பேச போற விஷயம் வந்து, என்ன ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இம்ப்ரெஸ் பண்ணது வந்து கைரேகை காமிக்கும் போது காலை காமி நீங்க, இது என்ன சாமி, இது என்ன மர்மம், என்ன ரகசியம், கால் ரேகைங்கிறது என்ன சாமி? இல்ல, இந்த உலகத்துல எல்லாமே ரகசியம் தான். சரி, ரகசியத்தை வெளியில கொண்டுட்டு வர்றதுதான் ஒரு சாத்தியமான ஒரு விஷயமா இருக்கும். ஒரு விஞ்ஞானியோட வந்து ஆரம்பிச்ச ஒரு விஞ்ஞான ஏவுகணை ஏவற போது கூட ஒரு ரகசியம் சொல்ல முடியாது. அது ஒரு வேகமா ஒரு உழைப்போட அது அங்க போய் மேல போய் நின்று வேலை செய்யணும் நம்பிக்கையில ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஏவுகணை ஏவுறாங்க, போய் சக்சஸ்ஃபுல்லா நடக்குது. அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம வெளியில கொண்டுட்டு வர போது யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. நிச்சயமா. அது சக்சஸ் ஆகிற போது அது ஏத்துக்குவாங்க. எனக்கு வெற்றி தோல்வி அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல நான் எப்பவுமே உழைக்கிறது இல்லை. இது வெற்றி ஆகுமா தோல்வி அப்படின்னு இல்லை. என் பார்வை, கிராமத்துல சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, உன் பயணத்தை வந்து குதிரைக்கு கடுவாளத்தை போட்டுவிட்ட மாதிரி ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இரு. உன் பாதையில நீ நேர்கோட்டுல போனீங்கன்னா நீ வெற்றி பெற்றேன்னு சொல்லுவாங்க. அந்த நேர்கோட்டை பிடிச்சேன்னு நம்புறேன் நான். எப்படி நேர்கோட்டை பிடிச்சேன். இப்ப இந்த கால் ரேகை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஜாதகத்தை பார்த்திருப்பாங்க. ஜாதகங்கிறது வந்து பிறந்த நேரம் 3 நிமிடம் மாறிச்சுனால் ஜாதகம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கால் ரேகைங்கிறது வந்து உங்களுடைய உடல் கூறுல இருந்து எடுக்கக்கூடியத கால் ரேகை. சரி, உங்க உடம்புல என்ன நிர்ணயிக்கப்பட்ட விஷயமா அந்த நிர்ணயிக்கப்பட்ட ஸ்தானத்துல இருந்து கால் ரேகைங்கிறது. இப்ப நம்ம கைரேகை எடுத்தோம்னா டாக்குமெண்ட்டுக்கு எல்லாமே இது எடுக்கிறாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இது எடுக்கிறாங்க, இது எல்லாமே. கால் ரேகைங்கிறது அதே மாதிரி 1 ரூபா காயின் என்ன அகலம் இருக்கோ அந்த அகலத்துலதான் கால் பெருவரல் இருக்கு. அந்த பெருவரல் ரேகையில வச்சு 3 விதமா அதை பிரிக்கிறேன் நான். பெருவரல், கால் பெருவரல். இதுதான் கால் பெருவரல். இதுதான் நம்ம ரேகையா எடுப்போம். நான் வந்து நீங்க உள்ள வரும்போது உங்களுக்கு நீங்க எப்படி எடுத்தேன்னு தெரியும். ஒரு ஸ்டாம்ப் பேட் வச்சு ஒரு காலை அந்த பெரிய விரலை வச்சு பிரஸ் பண்ணி. இது வரைக்கும் வளர்ச்சிங்கிறது மனிதன், அது கடவுள் கொடுக்கிற வரம். இந்த ரேகை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னா கூட நான் ஒத்துக்க மாட்டேன். உங்க காலை பிடிச்சு நானே இதை ரேகை எடுப்பேன். இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் வந்து எங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க, அதுவே எனக்கு கடவுள் கொடுத்த பெரிய வரம். ஆனா இந்த ரேகை பொறுத்த வரைக்கும் யாரு வந்தாலும் அவங்களுக்கு நானே தான் எடுக்கணும். அப்பதான் அந்த கிளாரிட்டி கிளியரு தெளிவா வரும். அப்படிங்கிறதுல நான் இன்னைக்கு வரைக்கும் தெளிவா இருக்கேன். எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஒரு 20 பேர் 30 பேர் பார்ப்பாங்க. டே 1ல இருந்து 5 பேர்த்துக்கு மேல நான் பாக்குறது. ஏன்? பைரவருடைய உத்தரவு கணக்கு தான். ஏன் 5 பேர்த்துக்கு மேல பாக்குறது இல்லை அப்படின்னா, நான் பார்க்க வேண்டியது லென்ஸ். இந்த கால் ரேகை எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம முடி ரோகு என்ன திக்னஸ் இருக்கோ அந்த திக்னஸ்ல தான் இந்த கோடுகள் இருக்கு, உள்ள இருக்கக்கூடிய கோடுகள். அது லென்ஸ் வச்சு பார்க்கணும். ரொம்ப நேரம் ஒருத்தருக்கு பாக்குறக்கே பாத்தீங்கன்னா, அந்த லென்ஸ்ல பாக்குற போதே நம்ம லென்ஸ்ல பார்த்தோம்னா கண் என்ன தொந்தரவு கொடுக்கும். அது அந்த 5 பேர்த்துக்கு மேல பாக்குறதுக்கு நான் போறதும் இல்லை. எனக்கு தொந்தரவு ஸ்டார்ட் ஆயிடும். எப்பவுமே எல்லாருமே இப்ப நான் ஒரு விஷயம் சேலஞ்ச் பண்றது என்ன அப்படின்னா, எனக்கு உள்ள வந்து உட்காரவோது சாமி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து உட்காரவோது, சாமி எனக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. தயவு செய்து உங்க பிரச்சனையை என்கிட்ட சொல்லாதீங்கிறத நான் சொல்றேன். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் சொல்லணும்? ஒரு குருவாக, ஒரு ஜோதிடராக, ஒரு ஆன்மீக சித்தனாக நாம சொல்றதுதான் சரிங்கிறது என்னுடைய ஃபீல். உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு பினான்சியல் பிரச்சனையா, அல்லது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா, அல்லது கல்யாணம் நடக்கலையா, எதுக்காக உடல் ரோகத்துல பிரச்சனையா, உடல் வியாதியா, இது நாம சொல்றதுதாங்க நம்மளுடைய கணிப்பா இருக்கணும். அப்படி சொல்றீங்க. அதாவது நம்ம வந்து பிரச்சனைன்னு சொல்லிட்டா நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி பிரச்சனை எதுக்கு வரவங்க பிரச்சனை சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன். எந்த ஜோதிடத்தை போய் பிரச்சனை சொல்லாதீங்கன்னு சொல்றேன். இது ரொம்ப வழக்கத்துக்கு மாறா இருக்கு சாமி. அதாவது வழக்கத்துக்கு மாறுன்னு நான் சொல்ல வரலைங்க. நான் கண்டுபிடிச்சு சொல்ற விஷயம் சரியா இருக்குங்கிறது நான் நம்புறேங்க. சரி,
இதுல என்ன தப்பு? இல்ல தப்பு சொல்லல, இது நல்ல விஷயம் தானே. இல்ல நல்ல விஷயம். இந்த விஷயத்துக்காகத்தான் நீங்க வந்திருக்கீங்க. இந்த ரேகை பார்த்த உடனே நான் சொல்ற விஷயம், உங்களுக்கு கல்யாணம் தடைப்பட்டு இருக்கு அப்படின்னு, சாமி அதுக்கு தான் வந்தேன்னு சொல்லுவாங்க. அதுதானே நமக்கு எது நோக்கி பயணம் செய்யறாங்களோ அந்த பயணத்துக்கு தேவையானது கிடைச்சா உங்களுக்கு பூர்த்தி இல்ல. கண்டிப்பா. அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் பர்சன்டேஜ் பிரிக்கிறேங்க. அது என்ன பர்சன்டேஜ்னு கேட்கல. இது போய் பர்சன்டேஜ் எல்லாம் நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொருத்தருடைய மனிதனுடைய ரேகையிலையும் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நிர்ணயிக்கப்பட்ட விஷயம். அதுல மாற்று கருத்து இல்லை. தலைக்கு வர்றது தலப்பாவோட போகும்னு சொல்றது, நம்ம வரக்கூடிய பிரச்சனை தாக்கத்தை நம்மளுடைய தெய்வ வழிபாட்டினால குறைக்க முடியும். நான் ரேகை எடுத்து பாக்குற போது 50%, 60%, 70, 80, 90 அப்படிங்கிறது பிரிக்கிறேன். என்ன பிரிக்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய பிரச்சனைகள் எந்த அளவுக்கு நிலையில இருக்கு. பினான்சியல் பாத்தீங்கன்னா, சில பேர் பினான்சியல் கிரஸ், அதாவது ஸ்டார்ட் ஆகும் ஆரம்பத்திலேயே அவங்களுக்கு சில வழிகள்ல வகுத்து பிரார்த்தனைகளை முடிச்சோ இல்ல பரிகாரமா போயிடுவாங்க. சில பேர் வீழ்ந்துருவாங்க, உச்சத்துல இருந்து நீச்சத்துக்கு வந்துடுவாங்க. அதே கிராமத்துல சொன்னாங்க, உச்சம் நீச்சம்னு சொல்லிட்டு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உச்சம் முக்கியமா நீச்சம் முக்கியமா? உச்சம் தான் முக்கியம். எல்லாருமே உச்சத்தை நோக்கித்தானே பயணம் செஞ்சுட்டு இருக்கு. நிச்சயமா அந்த பயணம் இந்த ரேகை பொறுத்த வரைக்கும் 50%க்குள்ள இருந்துச்சு, அவங்களுடைய பாதிப்பு 50%க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, அப்பவே உட்கார்ந்த இடத்துலயே நீங்க இந்த கோயில வழிபாடு பண்ணுங்க அல்லது இந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் 50%க்கு மேல இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் நீங்க பாக்குறீங்க, 60-70% என்னுடைய கணிப்புப்படி நான் அது கெஸ் பண்றேன். 70% வந்துச்சு அப்படின்னா 1 டே டைம் எடுத்துக்குவேன். என்னுடைய பைரவர்கிட்ட உத்தரவு வச்சிருவேன். உத்தரவு வச்சு அதுக்கப்புறம் என்ன பைரவர் உத்தரவு கொடுக்குறாரு, பரிகாரமா இருக்கலாம் அல்லது கோயிலுக்கு போயிட்டு உத்தரவா இருக்கலாம். சில வரல சொன்ன நம்பவே மாட்டாங்க, அவ்வளவு மிராக்கிள் நடந்திருக்கு. இதே மாதிரி உத்தரவு வைக்கிற ஒரு சைல்டு இல்லைன்னு சொல்லிட்டு தூத்துக்குடியில இருந்து வராங்க. கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் சைல்டு இல்ல, 15 இயர்ஸ் சைல்டு இல்ல, அவங்களுக்கு பழனி முருகனுக்கு சூடம்பத்திக்கு சொல்லி உத்தரவு 3 மாசம், மந்த்லி ஒன்ஸ். அதே மாதிரி சூடம்பத்தி வைக்கிறாங்க. 5th month கன்சீவ் கன்ஃபார்ம். 15 வருஷமா குழந்தை இல்லாதவங்களுக்கு. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு எனர்ஜிங்கிறது ஒருத்தர்கிட்ட பேசினா கூட ஒரு எனர்ஜி நம்ம ரிசீவ் பண்ணலாம். கண்டிப்பா. இப்போ ஒருத்தர் ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்காங்க அப்படின்னா தைரியமா தட்டி கொடுத்து அப்படின்னா ஒரு எனர்ஜி தான். நிச்சயமா. அதே போலதான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கு ஒரு கடவுள்கிட்ட போய் நின்று கையெடுத்து கும்பிட போது, பிரார்த்தனை பண்ற போது அவங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குது. நம்ம சுவாமி முகத்தை பார்த்து பிரார்த்தனை, அது மாதிரி பிரார்த்தனைங்கிறது ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடியது. தொடர்ந்து எந்த தெய்வத்தை நீங்க வழிபாடு பண்ணுங்க, முருகனுக்கு தெய்வ வழிபாடு பண்ணுங்க, விநாயகரை பண்ணுங்க, கணவன், ஏதோ உங்களுக்கு எது இஷ்ட தெய்வமோ அது எதுவாக வழிபாடு பண்ணுங்க. ஆனா ஸ்ட்ராங்கா பிடிங்க. நம்ம என்ன பண்றோம்னா போறோம், கையெடுத்து கும்பிடுறோம், போயிடும். இது போல ஒவ்வொருத்தரும் நடக்கிறதா, அது வைப் சரியா நமக்கு வர்றதில்லை. நான் வழிபாடுகள் உத்தரவு வச்சு கேட்டு அவங்களுக்கு பரிகாரங்கள் வழி சொல்றேன், சரியா அமைச்சு கொடுத்து பண்றாங்க, கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. அதுதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய வளர்ச்சின்னு சொல்லலாம். சாமி, உங்களோட ஆரம்ப பயணம், அதாவது ஒவ்வொருத்தருக்கு ஒரு விஷயம் கத்துக்கிட்டு வருவாங்கல்ல, உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு குணாதிசயம் இருக்குங்கிறது நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க, எப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க? சாமி, எனக்கு இது பெரிய ஒரு விஷயமா எல்லாரும் ஒரு கேள்விக்குறியா தான் கேட்கறாங்க. கோவிலுக்கு வர்றவங்களே பாத்தீங்கன்னா, நான் அமைச்சிருக்கிற கோவில் பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் காங்கயம் போற NH மெயின் ரோட்ல அவல்பூந்திரிங்கிற வில்லேஜ். இது அவல்பூந்திர ஸ்ட்ரெயிட் ரோடு. நம்ம பழனிபுரம் NH மெயின் ரோடுன்னு சொல்லலாம். காங்கயத்தை விட பழனிபுரம் NH மெயின் ரோடு. நான் ஒரு மலையாளிஸ், கேரளால இருந்து இந்த சிகையில வச்சுன்னா அப்படி ஒரு ஃபீல் பண்றேன். ஸ்டைல பத்தி அப்புறம் பேசுவேன். ஆமா, ஸ்டைல் ஒண்ணும் இல்ல. ஸ்டைல் அதாவது சும்மா ஒரு நீங்க எப்படி ஒரு பட்டு அடிக்கிற பட்டுல பாக்குறோம், அது மாதிரி ஒரு உடைங்கிறது ஒண்ணும் இல்லை. நம்ம மாற்றமா காமிச்சுக்கிற காத்து உடையை நிர்ணயிக்கிற, அதுல ஒண்ணுமே கிடையாது. இந்த கோவில் அமைச்சதுக்கு காரணம், நான் ஃபர்ஸ்ட் நாய் மேல ரொம்ப பற்றுதல் சாமி. காலையில எந்திரிச்சு உடனே பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். என் வீட்டுல பிரதர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ஃபீல் இல்ல. ஏதோ நம்மள தாட்டு, நம்ம மைண்டு. நான் பல தொழில் பண்ணிட்டு இதுக்குள்ள வரல, அதை ஃபர்ஸ்ட் தெரியப்படுத்துறேன். என் ஆரம்பமே என்னுடைய லைஃப் டிராவலே ஆன்மீகம் தான். என் லைஃப் டிராவலே நான் இந்த ரேகை எடுத்து ரிசர்ச் பண்ணது, ஆராய்ச்சி பண்ணது யாருமே நம்ப மாட்டாங்க. 19 வயசுல ரேகை எடுத்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ரொம்ப சின்ன வயதுலயே பாத்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு தாத்தா அடிக்கடி ஒரு வார்த்தை, இவன் என்னடா அது சாமியார போயிடுவான்றது, இந்நேரம் சாமின்னே கிடக்குறான். நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு சின்ன குணம் உண்டு. என்ன குணம் அப்படின்னா, நம்ம ஸ்கூல் நோட்ல பாத்தீங்கன்னா மயில் தோகை உள்ள வச்ச குட்டி போடுன்னு சொல்லிட்டு அந்த எல்லா புக்லயும் வச்சிருக்கிற பழக்கம் உண்டு. எல்லா புத்தகத்திலயும் பாத்தீங்கன்னா, எல்லா புக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா அந்த சுவாமி படத்தை ஒட்டி வச்சிருக்கிறது உண்டு. ஏதோ நம்மள அறியாமலேயே பைரவர் உள்ள வந்துட்டாருன்னு சொல்ல. எந்த கோவிலுக்கு போனாலும் பாத்தீங்கன்னா பைரவர், சிவன் கோவிலுக்கு போய் பைரவர் முன்னாடி உட்காந்துருவனா,
தட்டி எழுப்பி கூட்டிட்டு வந்ததெல்லாம் உண்டு. நம்மள மெய்மறந்து உட்கார விஷயம் தான். நம்மள அறியாமலே நடந்ததா நடக்கலையா அது எனக்கு தெரியாது. நமக்கு என்ன சுவாமி, நம்ம ஒரு சின்ன வயதுல ஒவ்வொருத்தனுக்கும் நல்லா டக் பண்ணு, இன் பண்ணணும், ஸ்டைலா இருக்கணும், சூப் போடணும்னு இயற்கை தானே. எல்லாத்துக்கும் அந்த இயற்கையான ஆசை வரும். எடுத்தோன்னு யாரும் சாமியாரா போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அது ரொம்ப எந்த ஒரு விஷயங்கள் வேணாலும், ஒரு பிசினஸ் மேன் ஆகலாம்னு நினைப்பான், ஒரு பொலிட்டீஷியன் ஆகலாம்னு நினைப்பான், ஒரு நடிகன் உங்களை மாதிரி நடிகன் ஆகணும்னு நினைப்பான். எடுத்தோன்னு ஒருத்தர் சாமியாரா போகணும்னு நினைக்கவே மாட்டான். பிரார்த்தனைகள் பண்ணுவாங்க. நாங்க ஒன்னும் சாமியார் குடும்பத்துல பிறந்தவங்க இல்லை, நாங்க பிராமணால் கிடையாது. எல்லாம் இயல்பா வாரத்துல ஒரு நாள் கோயிலுக்கு போறது, மந்த்லி ஒன்ஸ் குலதெய்வத்துக்கு போறதுதான். அப்பவே எனக்கு இந்த 19 வயசுலயே அந்த ரேக் எடுத்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சு, எப்படி இந்த ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா, என்னை அறியாமலேயே ஒரு உந்துதல் வந்துகிட்டே இருக்கு. கால் பத்தி வந்துகிட்டே இருக்கு. இந்த கால் ரேக் எடுத்து ஆராய்ச்சின்னு சொல்றதுங்கிறது பல வருடங்களா யோசிக்க வேண்டிய விஷயம். அது எப்படி ஆராய்ச்சிக்கு சாத்தியம், அது எப்படி சாத்தியம், என்ன ஒண்ணுமே இருக்காதுங்க. ரிசர்ச்ங்கிறது இல்ல, இதுக்கு ரெஃபரன்ஸே கிடையாது. எவ்வளவு பெரிய கலை அது. நான் ரொம்ப பிரிச்சு எடுக்க ஆரம்பிச்சேன் சுவாமி. எனக்கு மனசுல உந்துதல் பட்டுக்கிட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சவங்களுடைய ரேக் எடுத்து பார்த்தேன், பிரிக்கப்பட்ட நிலைக்கு கொண்டுட்டு போனேன். நான் ஒரு காலத்துல நோய்வாய்ப்பட்டிருக்காங்க பாத்தீங்களா? ஆமா. பெட் ரைட நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, அவங்கள ஃபர்ஸ்ட் எடுத்தேன். ஒரு சில மனிதர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரிங்க்லயே வீக்கா இருப்பாங்க. குட்டி 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 குட்டிச்சே அழைச்சிருவாங்க. சில பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா கல்யாணமே ஆகாம 50 வயசு வரைக்கும் இருக்காங்க. இவங்க மனிதர்கள் எல்லாமே நோய், ட்ரிங்க், கல்யாணம், பினான்சியல் ரொம்ப பெருசா வளர்ந்து ஜீரோவானவங்க. இது மாதிரி பிரிச்சு ரேக எடுத்து அவங்கள மட்டும் அனலைஸ் பண்ணி ரேக எடுத்து ஆரம்பிச்சேன். அதுல என்ன கோடுகள் உள்ள வருது, இதுதான் முக்கியமான பாயிண்ட். கோடுகள்ங்கிறது பல விதமான கோடுகள். இப்போ உங்களுக்கு ஒரு விதமா இருக்கு, அவருக்கு ஒரு விதமா இருக்கு, அவருக்கு ஒரு விதமா இருக்கு, எனக்கு ஒரு விதமா இருக்கு. அந்த கோடுகளை கணக்கிட ஆரம்பிச்சேன். அந்த கோடுகளை கணக்கிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்த பிடிக்கிறேன். நோய்ங்கிறது ஃபர்ஸ்ட் எடுத்தோமா, அந்த நோயிலிருந்து இந்த கோடுகள் வந்துச்சுன்னா இன்னைக்கு நோயில பலவீனமா இருக்காங்க, நோய்வாய்ப்பட்டு கண்டிப்பா 100% தெரியும். அந்த கோடுகள் வச்சுதான் இன்னைக்கு இவ்வளவு விஷயங்கள் எல்லாத்துக்கும் மக்களுக்கு சொல்ல முடியுது. அப்போ முகம், இந்த கோடுகள் வர்றது பலன்கள். முகங்கிறது நிர்ணயிக்கப்பட்டது. நீங்க அபிஷேக்னு இப்படித்தான் இருப்பாருன்னு ஒரு தோற்றம் இருக்கு. ஒவ்வொரு மனிதர்களுக்கு ஃபேஸ் அப்படியே மாறவே மாறாது. ஆனா தோற்றம் மட்டும் நிலையில் கொஞ்சம் இதாகும். நீங்க கொஞ்சம் லீனா இருந்தீங்கன்னா அந்த ஃபேஸ் சப்பையா இருக்கு. கொஞ்சம் வெயிட் போட்டீங்கன்னா, நீங்க வெயிட் போட்டுட்டீங்க இப்போ, அது மாதிரிதான் சொல்றேன். கொஞ்சம் வெயிட் போட்டோம்னா ஃபேஸ் கொஞ்சம் அந்த பல்க் ஆகும், அவ்வளவுதான். ஒவ்வொரு மனிதருடைய முகம் தான் கஜ முகம். கஜ முகம் இருந்துச்சு அப்படின்னா அவன் அரசியல ஜெயிச்சா தீருவாங்க. இப்ப இந்த முகம் என்ன பேசுவாங்க. இது அபிஷேக் முகம். இது அபிஷேக் முகம். கஜ முகம் இருந்துச்சு அப்படின்னா 100% அரசியல ஜெயிச்சே தீருவான். நாகமுகம் இருந்துச்சுன்னா அவன் எப்ப பார்த்தாலும் சிடு 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 சிடுன்னு கோபக்காரனா இருப்பான். ஒரு பெண்ணுக்கு பாக்குற போது அந்த வார்த்தை சொல்லுவேன், கோபக்காரன் சொல்லுவேன். ஆணுக்கு பாக்குற போது கோபக்காரன் சொல்லுவேன். அப்போ ஒவ்வொரு மனிதர்களுடைய முகத்தினுடைய அமைப்புல தான் அவங்க வாழ்க்கை நிர்ணயிக்கப்பட்டது. கோடுகள்ங்கிறது இன்னைக்கு பலன். இன்னைக்கு நீங்க என்ன நிலையில இருக்கீங்க, நாளைக்கு என்ன நிலைக்கு மாத்தணும், என்ன குறைகள் இருந்துட்டு இருக்கு, இந்த குறைகள் எவ்வளவு நாளா இருக்குங்கிறது. இந்த ரேகி பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறது, உங்க ரேகி கொடுத்துட்டு நீங்க அமர்ந்துக்க, உங்களை பத்தி நீங்க எது சொல்லாதீங்க. நான் சொல்ற விஷயம் சரியா இருக்கிற போது நீங்க ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா ஜெயிப்பீங்கிறது என்னுடைய வாதம். சாமி, கோடுகள் முகம் அப்படின்னு பேசுறீங்கல்ல, இது எல்லாமே காலோட பெருவிரல் சம்பந்தப்பட்ட. ஏன்னா முகம்னு சும்மா திடீர்னு மக்கள் வேற ஏதோ யோசிப்பாங்க. அதுக்காக நான் கேட்கிறேன். இது இப்ப பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் இந்த ரேகைகள் மாறிட்டே இருக்குமா? ஏன்னா கைரேகை உங்களோட எண்ணங்கள் மாதிரி மாறும்னு சொல்லுவாங்க. சோ உங்க கையை நீங்க டெய்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ மாற்றங்கள் தெரியுமாங்க. இது கால் ரேகை எப்படி சாமி? அது கைரேகைன்னு பாத்தீங்கன்னா 9 வருடத்துக்கு ஒருக்க மாறுது. அந்த கோடுகள் கணக்கு இருக்கா? 9 வருடங்கள். நீங்க நம்ம மனசுல நினைச்செல்லாம் மாறாது. சரி சரி. அதாவது உள்ள இருக்கக்கூடிய இந்த லைன் எல்லாமே மாறும். இந்த கோடுகள் பாத்தீங்கன்னா நம்ம 10 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த கோடுகள் ரொம்ப டல்லா இருந்த மாதிரி இருக்கு. ஆமா. இன்னைக்கு ஸ்ட்ராங்கா தெரியும். ஆமா. இந்த இடம் மாறவே மாறாது. அப்படியா? இந்த இடம் எத்தனை வருடங்கள் இருந்தாலும் மாறாது. இதுக்குள்ள மாறாது. ஆனா இதுக்குள்ள மட்டும் மாறும். இந்த 5 வரை முடிகிற இடத்துல இருந்து இது வரைக்கும் மாறும். இது மாறாது. இது மாறவே மாறாது. மாறுச்சுன்னா அப்புறம் டாக்குமெண்ட் எல்லாமே பொய்யா போயிருமில்ல. சரி, சாரி. மாறுச்சுன்னா டாக்குமெண்ட் பொய்யா போயிருமில்ல. எத்தனையோ பேர் கேட்கிற கேள்வி அதான். கால் ரேக்கிங்கிறது அந்த கோடுகளுடைய பலன் தான். கோடுகளுடைய பலம் தான். சரி. இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பாக்குறாங்க, ஒரு கருத்துக்கள் சொல்லியிருப்போம், ஞாபகம் இருக்காது. அபிஷேக் கேரக்டர் ஞாபகம் இருக்கலாம், ஆனா அந்த கோடுகள் ஞாபகம் இருக்காது. அப்போ நான் எடுத்து பார்த்தோன்னே சொல்ற போது நீங்க அப்ப வந்தது ஒரு பிரச்சனைக்காக வந்திருப்பீங்க, 2-3 வருடங்கள் கழிச்சு ஒரு பிரச்சனைக்காக கேட்போம்.
ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம்னு கூட கேட்கலாம், அல்லது ஒரு தொழில் இருக்கிற தொழிலை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு நினைக்கலாம், அல்லது நீங்க வந்து ஒரு 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 உதாரணங்கள் நீங்க கல்யாணம் பண்ணலாம்னு கூட கேட்கலான்னு வரலாம். அப்ப பிசினஸ்க்காக கேட்டிருக்கலாம், இப்ப கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன், இப்ப பண்ணலாமா, சரியான டைமா நீங்க கேட்கலாம் வரலாம். அப்போ நம்ம வந்து சொல்ற போதே பாத்தீங்கன்னா இப்ப இந்த விஷயத்துக்கு தான் வந்து சொல்றேங்கிறது வந்திருக்கீங்கிறது நான் சொல்லணும். அதுதான் என்னுடைய கணிப்புன்னு சொல்றேன். அப்ப இந்த கோடுகளை வச்சு கோடுகள் பலம் பலவீனம் பார்க்கணும். அந்த பலவீனம்னா அப்படின்னா இந்த கோடுகளை வரக்கூடிய திக்னஸ் லைன், ஒவ்வொருத்தருடைய ரேகையில் நம்ம முடி என்ன ரோகம் இருக்கோ அந்த திக்னஸ் தான் வரும்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அந்த கோடுகள் வச்சு மாறக்கு வாய்ப்பு இல்லை. அந்த கோடுகளினுடைய அமைப்பு வந்து தின்னு, அதாவது பலம் ஸ்ட்ராங். அப்போ கோடுகள்ல பிளவு ஏற்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை உருவாயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம 2 வருடத்துக்கு முன்னாடி வந்து பாக்குற போது மேஜரா எந்த பாதிப்பு வராம கொண்டுட்டு போறது லைஃப். அப்போ திடீர்னு ஹெல்த் இஷ்யூ வருது. சில பேருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு அடிபடுறது, ஆக்சிடென்ட் ஆகுறது, சில பேர்ல துர்மரணங்களே நடக்கிறது, எவ்வளவு நம்ம அடிபட்டு ரோட்ல நடக்கிறது. இந்த கோடுகள் வந்து பிளவு. அதே பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ரேகையில பாக்குற போது கோட்டு மேல கோடு பின்னல் விழுந்திருக்கு. நம்ம எப்படி கயிறு திரிச்சிருக்கிறோமோ அது மாதிரி இதுதான் நடந்திருக்கான்னு நம்ம கேட்கிற போது பின்னல் விழுந்துருச்சு அப்படின்னா அவனுடைய மனநிலை கிட்டத்தட்ட குறைஞ்சது 4 வருடம் 3 வருடம் 2 வருடம் மனநிலை தெளிவா இருக்காது. பைத்தியம் முடிச்ச மாதிரி இருந்துட்டே இருப்பான். அப்ப நீங்க அப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 7 சனி நடந்துட்டு இருக்குது. எப்பவுமே ஒரு ஜோதிடமா இருக்கட்டும் ஆன்மீகமா இருக்கட்டும் கோள்கள் இல்லாம ஜோதிடமே இல்லை, கிரகங்கள் இல்லாம ஜோதிடமே இல்லை. 9 நவ கிரகங்கள் ஸ்ட்ராங்கா இருந்தா நீங்க எதை பண்ணாலும் ஜெயிச்சிருவீங்க, எதை பண்ணாலும் ஜெயிச்சிருவீங்க. கிரக பலம் போயிடுச்சுன்னா பண்ணாத தவறுகளுக்கு பலிகடைட்டு இருப்போம், பண்ணாத தவறுகளுக்கு பலிகடைட்டு இருப்போம். எனக்கு தெரியும், எனக்கு ஆயிருக்கு. பண்ணாத தவறுகளுக்கு பலிகடை. அப்போ பண்ணாத தவறுகள் என்ன, நீங்க ரோட்ல வர மட்டும் போவீங்க, பின்னாடி வரவன் அடிச்சிருவான், நீதான் ரோட்ல வந்து பேசுவான். இதுதான் நம்ம நேரம். அதே போல நட்சத்திரங்கள், இந்த மண்ணுல இந்த பூலகத்துல நிர்ணயிக்கப்பட்டது 27 நட்சத்திரங்கள். 27 நட்சத்திரங்கள் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. நட்சத்திர பலன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லாருமே ஒரு விதமா பேசிக்கிறாங்க சொல்றாங்க. என்னுடைய கருத்து மட்டும் நான் முன்வைக்கிறேன். நட்சத்திரங்கிறது என்ன அப்படின்னா ஜொலிக்கணுங்க. நட்சத்திரம் வானத்துக்கு அழகு என்ன, இரவு பூக்குறது நட்சத்திரம் தான். இப்போ ஒரு உதாரணங்கள் 27 நட்சத்திரங்கள், உங்களுக்கு ஒரு நட்சத்திரம் மைனஸ் பண்ணிடுங்க, மீதி 26 நட்சத்திரம். அந்த 26 நட்சத்திரங்கள் ஆக்டிவேட்ல இருக்கணும், பலமா இருக்கணும். அது எதுக்காக பலம் அப்படின்னா நீங்க ஒரு வியாபாரி, நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, என்கிட்ட வியாபாரம் பேச வர்றீங்க. என்கிட்ட வியாபாரம் பேச வர்ற போது 7 நட்சத்திரம் உங்களுக்கு சிங்க் ஆகணும். உங்களுக்கு 26 நட்சத்திரம், மீதி இருக்கக்கூடிய 26 நட்சத்திரம் பலமா இருந்தா தான் என்கிட்ட நீங்க வியாபாரம் பேச முடியும். அந்த வியாபாரம் நான் சரின்னு ஒத்துக்குவேன், நான் 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம். அப்போ 7 நட்சத்திரம் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா நான் உங்களுக்கு வியாபாரம் கொடுக்க மாட்டேன். அப்ப நீங்க வந்து திரும்பி போவீங்க. சில இடத்துல சில வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க, புதுசா ஒரு மனிதர்கள் வருவாங்க, மணிக்கணக்கா நம்ம பேசிட்டு இருக்கோம், பார்த்திருப்பீங்களா? நம்மள அறியாமலே எல்லாத்தையும் கொட்டிடுவோம். என்ன இன்னும் பல நாள் பழகணும் மாற. சில உறவா இருக்கட்டும் நட்பா இருக்கட்டும், வீட்டுக்கு வந்து ஐயோ வந்துட்டானேன்னு ஃபீல் பண்ணுவோம், எப்ப இடத்துக்கு காலி வந்தவானு. அப்போ அவன் நட்சத்திரம் நமக்கு சிங்க் ஆகலைங்கிறது அர்த்தம். ஒவ்வொருத்தருடைய நட்சத்திர பலன்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப அந்த நட்சத்திரத்தை வச்சுதான் ஜொலிக்கக்கூடியது. அப்ப வியாபாரம் எந்த அளவுக்கு நட்சத்திரத்துக்கு சம்பந்தம் இருக்கு, அவன் ஜொலிச்சிருவான். சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா சரின்னு மேல போயிட்டே இருக்கும். அப்போ மேல போறதுக்கு நட்சத்திர பலன் வேணும். எல்லா விஷயங்கள் காரிய சித்தி ஆகிறதுக்கு நவ கிரகங்கள் வேணும். கிரகங்கள் கோள் தான் மனிதனை நிர்ணயிக்கப்படுற விஷயம். சனி 7 சனி இன்னைக்கு நம்ம சொல்லவே தேவையில்லை. எத்தனையோ பேர் எத்தனையோ நிலையில ஜாதகம் எல்லாமே நம்பாதவன், ஜோசியத்தை நம்பாதவனே பாத்தீங்கன்னா இன்னைக்கு 7 சனியில மாட்டி விதைச்சு இன்னைக்கு அவன் நம்ப ஆரம்பிச்சிட்டான். பிராக்டிக்கலா ஒரு விஷயத்த நீங்க யோசிச்சீங்கன்னா, ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பிராக்டிக்கலா யோசிங்க. உங்க ராசி என்ன, அந்த ராசி என்னைக்கு உங்க நட்சத்திரம் என்ன, அந்த நட்சத்திரத்துக்கு எப்ப சந்திராஷ்டம் வருதோ நீங்க ஜோசியத்தை நம்பாத ஆளுன்னு வைங்களாமே, வச்சுக்கலாமே. ஜோசியத்தை நம்பாத ஆட்களாவே வச்சுக்கலாமே. ஒரு எக்ஸாம்பிள் உதாரணம் சொல்றேன். நீங்க ஜோசியம் எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றீங்க. சந்திராஷ்டம் அன்னைக்கு உங்க நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம் அன்னைக்கு ஏதாவது ஒரு இரிட்டேட், ஏதாவது ஒரு கோபம், ஏதாவது ஒரு சண்டைகள், அட்லீஸ்ட் ஒரு வீட்டுல மனைவினால வாக்குவாதம் உச்சகட்டத்துக்கு இது நடக்குதா சாமி? நடந்தே தீரும். அப்போ அந்த சந்திராஷ்டம குறிச்சு வச்சு ஜோசியம் இல்ல, ஜாதகம் இல்ல, பொய்யே, ஆன்மீகம் இல்லைன்னு சொல்றவங்க இந்த ஒரே ஒரு கொஸ்டின்ஸ் மட்டும் கேள்விக்குறி வச்சு பாருங்க, அனலைஸ் பண்ணி பாருங்க. அந்த நேத்து நல்லா இருந்திருப்பீங்க, நாளைக்கு நல்லா இருப்பீங்க, இன்னைக்கு இந்த சந்திராஷ்டம் இருக்கிறவனுக்கு வேதனை கொடுக்கும். அனலைஸ் பண்ணி பாருங்க தான் சொல்றேன். எதுவுமே செக் பண்ணத்தானே உணர முடியும். புரியுது. பட் அது கான்சியஸா நம்ம வந்து அதுக்கப்புறம் மாசம் சந்திராஷ்டமம் வருது
அப்படின்னு நம்ம கேர்ஃபுல்லா இருக்கிறது. அந்த அன்னைக்கு சந்திராஷ்டமம் வர அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம வாய்க்கு நாமளே ஜிப்பு போட்டுக்கலாமேன்னு சொல்றேன். அவ்வளவுதான். சரி, வாயாலதான் ஃபர்ஸ்ட் கெடும், சரி, நாவாலதான் எல்லாத்தையும் பிரட்டி போட்டுரும். ஒரு நாவுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல, ஆக்கவும் அழிக்கவும் ஒரு நிலை நாக்கால. அடி விழுந்தா கூட மறந்து போயிடும், வாய் சொல் மறக்காதுன்னு கிராமத்துல சொல்லுவாங்க. கரெக்டா? அதனால சந்திராஷ்டம் அன்னைக்கு அமைதியே இருந்து பாருங்க, உங்களுக்கே தெரியும். அதே சந்திராஷ்டம் அன்னைக்கு நீங்க எதுவுமே கவனம் இல்லாம சந்திராஷ்டம் மறந்து போய் பாருங்க, அடி அடி விழுது. அந்த சந்திராஷ்டம் ஜோசியமே இல்லைன்னு சொல்றவங்களுக்கு இது ஒரே உதாரணம் தான் நான் சொல்றேன், எதுவுமே சொல்ல வரல. சாமி, இந்த ரேகைகள் பத்தி பேசும்போது ஒரு சில விஷயங்கள் சொன்னீங்க. முகம் அப்படிங்கிற விஷயமும் ரேகைக்குள்ளேயே சொன்னீங்க. அப்படி அமையும் போது ஆணுக்கும் பெண்ணுக்குமே இது மாறுமா சாமி? சாமி, ஒவ்வொரு பிறக்கப்பட்ட மனிதர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திடுறேன். இப்போ ஒரு ரேகையை நம்ம எடுக்கிறோம், ஆண் ரேகை பெண் ரேகைன்னு தெரியாது சாமி. ஆண் ரேகை பெண் ரேகைன்னு தெரியாது, அது ஒன்லி கோடு தான் சாமி. சரி, அது ஆண் பெண்ணுன்னு இதுல கண்டுபிடிக்க முடியாது. நம்ம எதை வேணாலும் பேசிட்டு போயிடக்கூடாது. ஆண் பெண் அப்படிங்கிறது இதுல தெரியாது. கோடுகள் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன போல அந்த முடி என்ன திக்னஸ் இருக்கோ அந்த கோடுகள் தான் பலன். கண்டிப்பா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ரேகை மாறும், ஒவ்வொருத்தருக்கும் மாறும். இப்ப உங்களுக்கு இருக்கிறது அவருக்கு இருக்காது, அவருக்கு இருக்கிறது உங்களுக்கு இருக்காது. ஒரு சில பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா உள்ள 70 to 80 கோடுகள் உள்ள வரலாம். இந்த ஒரு விரல்ல கோடு இல்ல, அதுல அவ்வளவு கோடுகள் இருக்கலாம், இருக்குன்னு சொல்றேன். நீங்க எடுத்து நல்லா ஜூம் பண்ணி பாருங்க, இந்த கைரேகையில் எத்தனை கோடுகள் வருது பாக்குறோம்ல. ஆமா, அதுல சக்கரம்னு சொல்றது ஒரு விதம். சக்கரம்னா என்ன அப்படின்னா, நீங்க ரேகையிலேயே சுழியாட்டவே வந்துட்டு இருக்கும், இதுதான் சக்கரம் சொல்லுங்க. சில பேருக்கு வெறும் கோடு மட்டும்தான் வரும். நான் சொல்றது புரியுது. சக்கரங்கிறத நீங்க அப்படியே வட்டம் போட்ட மாதிரியே வந்துகிட்டே இருக்கும். சங்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி வரும். சங்கு வடிவழியே ரேகையில் இருக்கும். எவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க. நம்ம ஒவ்வொன்றையுமே நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய கிட்னி என்ன வேலை செய்யுது, நம்ம எவ்வளவு சாப்பிட்டோம்னாலும் வயிறு எவ்வளவு டைட் பண்ணுது, எவ்வளவோ நான்வெஜ் சாப்பிட்டு உள்ள தள்ளுறோம், அரைச்சு தள்ளிடுறோம், அது உள்ள போய் எவ்வளவு அரைக்குது. அது போல இந்த கோடுகள் முகம் அமைப்பு ஆண் பெண்ணுக்கு வேறுபடுமா அப்படின்னா யாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. ஆணாக இருந்தாலும் இன்னொரு ஆணுக்கு ஒரே மாதிரி இருக்காது, பெண்ணாக இருந்தாலும் இன்னொரு பெண்ணுக்கு ஒரே மாதிரி இருக்காது, ஆண் பெண்ணுக்கு ஒரே மாதிரி இருக்காது. உள்ள வரக்கூடிய கோடுகள் அவ்வளவு நிலையில் இருக்குல்ல. ஜாதகத்தை கட்டத்தை பார்த்து பிடிச்சிடலாம் ஈஸியா. இன்னைக்கு இந்த திசை நடக்குது, இன்னைக்கு ராகு கேது பயிற்சி. இந்த ராகு கேது பயிற்சி ஆச்சுன்னா இந்த கேது இங்க பாக்குறான், சூரியன் இங்க பாக்குறான், சனி இங்க பாக்குறான். உங்களுக்கு 7 சனி நடக்குது, 7 சனி இல்ல, ஜென்மத்தில் இருக்கீங்க, நீச்சத்தில் இருக்கீங்க, ஈஸியா சொல்லிடலாம். ஆனா இந்த ராகி பொறுத்த வரைக்கும் மைனூட். அதனாலதான் நான் 5 பேர்த்துக்கு மேல பாக்குறது இல்ல. பைரவட்டு நான் ஒரு பிரச்சனைக்கு உத்தரவு வச்சுட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை முற்றுப்புள்ளிதான். அது தீர்வு கரெக்டா ஃபாலோ பண்ண பிரார்த்தனைகள் அல்லது பரிகாரங்களா இருக்கலாம், கரெக்டா வச்சீங்கன்னா. இந்த ரேகைங்கிறது எல்லாருமே சொல்ற விஷயம். அனலைஸ்ங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு டாக்டரேட் பண்றாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை எடுத்து ரிசர்ச் பண்றாங்கன்னா அந்த ரிசர்ச் எவ்வளவு பெரிய, அந்த ரிசர்ச்ல தான் இன்னைக்கு இவ்வளவு மனிதர்களை பார்த்திருக்கேன். நான் குறைஞ்சது இது வரைக்கும் ரிசர்ச் பண்ணது ஒரு 10 to 12,000 ரேகை எடுத்து ரிசர்ச் பண்ணியிருப்பேன். இன்னைக்கு கடந்த 23 என்னுடைய 23வது வயதுல நான் பார்க்க ஆரம்பிச்சேன். 23 வயதுல காலேஜ் கூட என்னோட சேர்த்து முடிக்க கிடையாது, நான் பார்க்க ஆரம்பிச்சு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சேன். இவனடா அது என்னமோ கால் ரேகின்னு புதுசா கிறுக்கு நாட்டை வளரிட்டு கிறுக்கப்பட்டதான் கட்டுனாங்க. நான் ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கா தான் வந்தேன் உங்கள்கிட்ட. ஏன்னா ஒருத்தர் கால் ரேகை நல்லா சொல்ற அப்படிங்கிற அளவுல தான் வந்தேன். அதுக்கப்புறம் தான் விஜயகாந்த் சார்லாம் அவங்க கிட்ட அந்த 2004 ரேகி. அப்பதான் நானும் வரேங்க. அப்புறம் நம்ம குமுதத்திலயும் ஒரு ஆர்டிகல் வந்துச்சு, பெரிய ஆர்டிகல் வந்துச்சு இல்லையா, ரியாஸ் நானு விஜயகாந்த் சார். ஆமா, விஜயகாந்த் பெரிய ஆர்டிகல் வந்துச்சு. சொல்லுங்க, மறக்காம வச்சிருக்கீங்க நீங்க. அப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், எங்க அவல்பூந்திர வில்லேஜ்ல ஒரு பெரிய பாலபிஷேகம் பைரவருக்கு பண்றதுல நீங்க கலந்துக்கிறீங்க. ஆமா சார், ஆமா. 2004 I think 4 இன்னைக்கு கிட்டத்தட்ட 21 வருஷம் கடந்துட்டோம். இந்த ரேகிங்கிறது நான் அப்போ ஏதோ உங்களை ஒரு விஷயம் நான் பேசுற போது உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிருக்குன்னு நான் நம்புறேன். நான் சொல்ற விஷயம் சரியா இருந்திருக்குன்னு நிச்சயமா. எப்பவுமே ஒரு மனிதர்கள் நம்ம ஜாலியா இருக்கிற போது போய் ஜோசி பார்க்கணும்னு யாரும் போக மாட்டாங்க. என்டர்டெயின்மெண்ட்ங்கிறது பீச் பார்க்கு என்டர்டெயின்மெண்ட், அல்லது ஒரு ட்ரிங்க் பண்றவங்க ட்ரிங்க் பப்பு இந்த மாதிரி ஒரு விஷயம். ஆனா எப்போ மனதளவுல ஒரு அடியும் இடியும் விழுகுதோ அப்பதான் கோவிலையும்
ஜோதிடத்தையும் மனிதர்கள் நம்ப ஆரம்பிப்பாங்க. அப்ப அந்த நம்ப ஆரம்பிக்கிற போது, நம்புற போது, நம்பி பார்க்கிற போது, நம்ம சொல்ற விஷயம் சரியா இருக்கிற போது அவங்களுக்கு மெய் மறந்துடுறாங்க. அப்போ சுவாமி கணிக்கிறது சரியா இருக்கு, நம்ம இதுக்கு தான் வந்தோம், நல்ல உச்சத்துல இருந்தோம், கீழே போயிட்டோம் அப்படின்னு. நான் இப்ப கூட சாமி லாஸ்ட் ஒரு சின்ன நடந்த விஷயம் ஒண்ணு நிகழ்வு. மேட்டுப்பாளத்துல இருந்து ஒருத்தர் வந்து பாக்குறாங்க. எடுத்து பார்த்தோன்னே 4 கல்யாணம் நடந்திருக்கு, 3 கல்யாணத்துக்கு மேல நடந்திருக்குங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியமான செயல். அது தெரியுது உங்களுக்கு? அதாவது என்ன வருது அப்படின்னா, கல்யாணம் பிரச்சனையில் இருக்காங்கன்னு வருது. அவங்க மறுபடியும் இன்னொரு கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்கிற கேள்வியில தான் இருக்காங்க. அதாவது இதுல எங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. ஒரு வீட்டுல எல்லா செல்வங்களும் இருக்கும். காசு, பணம், பேர், புகழ் எதுக்குமே குறை இருக்காது. ஆணாக இருக்கும் அல்லது பெண்ணாக இருக்கும். ஒரு 1000 ஜாதகம் பார்த்திருப்பாங்க, அமைஞ்சிருக்காரு, கல்யாணமே நடக்காம இருக்கு. அந்த மனிதனுக்கு ஊட்டி மேட்டுப்பாளையம் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். 4 கல்யாணம் பண்ணி நிலைக்கல அப்படின்னா தாலி கட்டுறதுக்கு யோகம் இருக்கு, வாழ்றதுக்கு யோகம் இல்லை. புரியுதா என்ன சொல்றது உங்களுக்கு? புரியுது சார், புரியுது சார். ஒரு பாக்கியங்கிறது, தாலி கட்டுறங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எவ்வளவு பெரிய நம்ம ஹிந்து சம்பிரதாயத்துல எவ்வளவு பெரிய ஈவெண்ட், எவ்வளவு பெரிய அது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இடம். இன்னைக்கு பெண்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கோவில்ல போய் ஒரு அர்ச்சகர் வந்து தீவாரத்தனை காமிட்டு ஃபர்ஸ்ட் கொண்டு தீவாரத்தனை அந்த தீவாரத்தை தொட்டு கும்பிட்டு அந்த குங்குமத்தை எடுத்து தாலியில தான் வைப்பா ஒரு பெண். அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு நம்ம ஹிந்து சமுதாயத்துல, ஹிந்து நிலையில தாலி பாக்கியங்கிறது பெரிய பாக்கியம். ஏன் அவருக்கு கல்யாணம் நிலைக்கல அப்படின்னா, ஆதிக்கத்துல நவ கிரகத்துல புதன் பலம் இல்லை. இது கால்ரேகை பார்க்கும்போது நீங்க நட்சத்திரத்தோட நவகிரகத்தோட நவகிரகம் இல்லாம ஜோசி எந்த இதுலயும் கிடையாது, ஜோதிடமே கிடையாது. கோள்கள் கணக்கிட்டில் கோள்கள் இல்லாம எந்த ஒரு மனிதனுடைய நிலையே இல்லை. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரிதான் 9 நவகிரக ஸ்ட்ராங்கா இருந்தா நீங்க எதை பண்ணாலும் ஜெயிச்சிடலாம். 9 நவகிரக பலம் போயிடுச்சுன்னா பண்ணாதவர்களுக்கு பலியிடாதீங்க. நட்சத்திரம் மட்டும் 27 நட்சத்திரங்கள் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா ஜெயிக்க முடியும். சில பேர் இந்த 25 வருஷத்துல நீ அரசியல்ல கால் வேன்னு சொல்லியிருக்கேன், நீ அடுத்தது நீ எம்எல்ஏ ஆகுவின்னு சொல்லியிருக்கேன், சேலஞ்சு பண்ணியிருக்கேன். யாருக்கு சொன்னா அவங்க பார்த்தாங்கன்னா அது புரியும். சாமி நமக்கு இது ஸ்ட்ராங்கா, நீங்க எம்எல்ஏ சீட்டுக்கு பணம் கட்டுங்கன்னு சொன்னதெல்லாம் உண்டு. இத்தனை வருடத்துல அடுத்தது இத்தனை வருடத்துல ஒரு ஒரு இடத்த பிடிப்பீங்கன்னு சொன்னதெல்லாம் உண்டு பொலிட்டிக்கல்ல. ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, காலங்கள் நான் சொல்றது இப்போ நான் ஒரு 3 மாசம் நடக்குன்னு சொன்னது 6 மாசம் போலாம். அது என்னால வந்து இந்த டைமிங்கிறது சொல்ல முடியாது. ஆனா உங்களுக்கு நடந்தே தீருங்கிறது சேலஞ்ச் பண்ண முடியும். விடா முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருங்க. இதுக்கு இதெல்லாம் மைனஸா இருக்குது, இதை வழிபாடு ஸ்ட்ராங்கா பண்ணுங்க. எவ்வளவு ரெகுலரா இதை பார்க்கலாம் சாமி? இப்ப ஜாதகம் வந்து சில பேர் 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம் எல்லாம் பாக்குறாங்க. ஒரு வருடத்துக்கு ஒருக்க பாத்துக்குங்கிறத என்னுடைய, ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்தா அல்லது 2 வருடத்துக்கு ஒரு முறை, அட்லீஸ்ட் ஒரு 3 வருடத்துக்கு ஒருக்கனால பாத்துக்குங்க, பார்க்காம விட்டுறாதீங்கன்னு தான் சொல்றேன். வருடங்கள் பாருங்கிறது கம்பல் கிடையாது. நீங்க சொல்றது மாஸ்டர் ஹெல்த் செக்அப் மாதிரி சொல்றீங்க. ஒரு 3 வருடத்துக்கு ஒருக்கா ஸ்ட்ராங்கா நீங்க ஜோதிடத்தை அனலைஸ் பண்ணிக்கிறது நமக்கு புத்தி செலுத்தணும். என்ன காரணம் அப்படின்னா, அற்புதமா நினைச்சீங்கன்னா ஜோதிடங்கிறது மிகப்பெரிய கலை, மிகப்பெரிய சக்தி. இதை வந்து எப்பவுமே நான் எல்லாத்துக்கும் சொல்றது, ஜோதிடத்திலேயே மெய் மறந்து போகாதீங்க. ஒரு வழிகாட்டி, அற்புதமான வழிகாட்டி. சில பேருக்கு ஒருத்தர் ஜோதிடம் பார்த்து அவங்க ஜாதகத்தை பார்த்து சொல்றது அப்படியே அக்யூரேட்டா 100% இருக்குன்னு அவங்க நம்புவாங்க. அவங்க கட்டியை பிடிச்சுக்குங்க. ஒரு வழி என்னவோ, அதாவது தயிர் சாதங்கிறது ஊறுகாய தொட்டுத்தான் சாப்பிடணும். அது சாதத்துக்கு தனி சாப்பிட்டீங்கன்னா வயிறு கெட்டு போயிடும். ஜோதிடங்கிறது தொட்டுக்கிற ஊறுகாய் மாதிரி வச்சுக்கோங்க. அப்பப்போ ஒரு ஒரு புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்சீங்களா போய் அனலைஸ் பண்ணுங்க, தப்பு இல்லை. அது ஜோதிடம், ஜாதகம் எதை பார்த்தாலும் சரி உங்களுடைய விருப்பது. நான் சொல்றது இந்த ரேகை பொறுத்த வரைக்கும் 3 வருடங்களுக்கு ஒருக்கா அனலைஸ் பண்ணிக்கோங்க. எப்பவுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய பிறந்த நேரம் 3 நிமிஷம் மாறுச்சுன்னா நட்சத்திரம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். அப்ப இந்த நட்சத்திரம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கிற போது கோடுகள் பலம் பலவீனம் 3 இயர்ஸ்க்கு ஒருக்கா பலம் பலவீனம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சொல்ற பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் தெளிவா சொல்லிட்டே இருப்பேன். இந்த கோடுகள் வச்சுதான் பலன். ஆண் பெண்ணுன்னு இதுல வராது. சரி, நீங்க ஆண் பெண்ணுன்னு வராது. அந்த கோடுகள் எந்த நிலையில இன்னைக்கு இருக்கோ அந்த நிலையில தான் நம்ம பலன் சொல்ல முடியும். ஜாதகங்கிறத விட எனக்கு இந்த கோடுகள் இந்த ரேகையில துல்லியமா கணிக்க முடியுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. சாமி, ஒரு நாளைக்கு 5 பேரை தான் பாக்குறேன்றீங்க. இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்து பல பேர் வரணும்னு ஆசைப்படுவாங்க. இது வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ரேகை எடுத்துட்டு நாங்க போஸ்ட் அனுப்பிச்சிடுறோம் அப்படின்றாங்க. நேர்ல வந்து செய்யணுமா இல்ல அவங்க கால் ரேகை அமிச்சா ஓகேயா? ஏன்னா அவங்களுக்கு எப்படி எடுக்கணுங்கிறது தெரியாத எனக்கு சந்தேகம். இப்ப நானே வந்து அனுப்பணும்னாக்க
எனக்கு நான் ப்ராப்பரா அமைச்சேனா இல்லையாங்கிறது தெரியாதுல்ல, அதுக்காக கேட்குறேன். நேர்ல வரணுமா இல்ல ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த கலையை கொண்டுட்டு வர்றப்ப வந்து சரி எல்லாரும் வர முடியாது, நம்ம 5 பேர் தான் பாக்குறோம், எல்லாரும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்ச வைக்க சொன்னேன், சொல்லியிருக்கீங்க? சொல்லியிருக்கேன். ஆ. சொல்லி அவங்க புரிஞ்சு ரேக் எடுத்து அனுப்புற அளவுக்கு கிளாரிட்டி வரதில்லை. சரி. என்ன காரணம் அப்படின்னா இந்த ஸ்டாம்பேட் வச்சு எடுக்கிறோம். நீங்க அந்த மை வச்சு எடுத்து ஒரு பேப்பர்ல வச்சு பாருங்க, உள்ள ஒண்ணுமே இருக்காது, மை மட்டும்தான் இருக்கு, கூடுகளே இருக்காது. ஆனா நான் எடுக்கிற போது போராடுவேன் சார். காலை இப்படி கொடுங்க, கீழே பார்க்காதீங்க, எனக்கு இந்த காலை நீங்க எங்கிட்ட கொடுத்ததே மறந்துடுங்க, நான் அந்த பெருவரில் மட்டும் இப்படி பிடிச்சிருப்பேன், மறந்துடுங்க, அது எடுத்து வைக்கிறேன்னு தெரியாது. என்ன பண்ணிடுறாங்கன்னா போட்டு போட்டு உருட்டி இந்த வயதானவங்கலாம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கடந்த 10 வருடமாவே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேர்ல வந்து பாருங்க, நேர்ல வராதுக்கு நான் பாக்குறது இல்லை. என்ன காரணம் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு 10 டைம் இந்த ரேக் எடுத்து இப்படி அனுப்புங்க அப்படி அனுப்புங்க நம்ம கைட் பண்ண வேண்டியதை நமக்கு வேலையா போயிடுது. அதுக்கப்புறம் இந்த கைடுங்கிறது இல்லை, நேர்ல அப்பாயின்மெண்ட் வாங்கி எங்க இருந்தாலும் சரி, உங்களுக்கு காத்தப்பம் உங்க காலை பிடிக்கிறதுக்கு எனக்கு அமைப்பு கடவுள் கொடுத்திருந்தா உங்க காலை பிடிச்சு எடுத்து சரியா நான் பார்த்து சொல்றேன் அப்படிங்கறது நான் நிலையா வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து பை அப்பாயின்மெண்ட் தான், ஒன்லி பை அப்பாயின்மெண்ட், நேர்ல தான். யாரா இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் நேர்ல வரணும். நான் எங்கேயும் போய் பாக்குறது இல்லை, என் இடத்த தவிர எங்கேயும் நான் ரேக்க போய் பாக்குறது இல்லை. நீங்க டிராவல் எல்லாம் பண்றது? எங்கேயும் டிராவல் பண்றது இல்லை, எல்லாம் சரணாகதி பைரவர்கிட்ட உட்காந்துட்டேன். சரணாகதி அவன் வர்றாங்க, தரிசனம் பண்றாங்க, பிரார்த்தனை பண்றாங்க, என்னை பாக்குறாங்க, காரியம் நடக்குது, காரியம் சித்தி ஆகுது அப்படிங்கறது வச்சுட்டேன்.